அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை இந்த அரங்கத்திலே நாம் தினந்தோறும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளேடுகளின் மாலை நாளேடுகளின் பிரதான செய்தியாகவும் ஊடகங்களின் காட்சி ஊடகங்களின் தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய பிரதான செய்தியாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயற்குழு அவசர செயற்குழு கூட்டம் இன்றைக்கு சென்னையிலே அந்த கட்சியினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களின் மீதான விவாதத்தை இன்றைக்கு நாம் நிகழ்த்த இருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய மின் வெட்டிற்கு எதிராக வரக்கூடிய 5ஆம் தேதி தமிழகம் தழுவிய மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்றும், மத சார்பற்ற ஒரு ஆட்சி அமைவதற்காகவே மத பார்வை கொண்டவர்கள் ஆட்சியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் காங்கிரஸ் கட்சியை திமுக தொடர்ந்து ஆதரிப்பதாகவும் தீர்மானத்திலே அந்த செயற்குழுவிலே முடிவெடுத்து கருணாநிதி அவர்கள் அதை அறிவித்திருக்கின்றார்கள். இன்னும் கூட கூடன்குளம் அணு உலை விவகாரத்தில் மத்திய அரசு இருதலைக்கொல்லி எறும்பாக செயல்படக்கூடாது, ஒரு தெளிவான முடிவை, திடமான முடிவை, உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால், வேறு ஏதாவது கட்சியினர் கொண்டு வந்தால் நீங்கள் அதை ஆதரிப்பீர்களா என்ற கேட்ட கேள்விக்கு, செய்தியாளர்களின் கேள்விக்கு ஆதரிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். திமுக காங்கிரஸ் இடையிலான உறவு எப்படி இருக்கின்றது என்று கேட்டபொழுது பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் உறவு சுமூகமாகவே இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். மிக முக்கியமாக கிரானைட் கொள்ளை மதுரையை சுற்றி, இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை, மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அஇஅதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகளும் அப்பொழுதுதான் வெளியில் வரும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுகவின் செயற்குழு தொடர்பான அந்த விவாதத்தை நாம் இன்றைக்கு இங்கே நிகழ்த்தியிருக்கின்றோம். நேர்களே, நமது நிலையத்திற்கு இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் ஆவடி குமார் அவர்கள் வந்திருக்கின்றார். மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், தீக்கதிர் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் நம்ம மத்தியிலே இணைந்திருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்திலே கட்டட தொழிலாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் சேர்மன் பொன்குமார் அவர்கள் நம்ம மத்தியிலே இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இணைய இருக்கின்றார். நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. தொலைபேசியின் மூலமாகவோ அலைபேசியின் மூலமாகவோ திரையில் தெரிகின்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதை நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை ஆவடி குமாரிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். கிரானைட் கொள்ளையில், கிரானைட் முறைகேட்டில் உண்மை வெளிவர வேண்டும் என்று சொன்னால் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு அதை உட்படுத்த வேண்டும். அப்பொழுது என்றால்தான் அது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழலையும் வெளிக்கொண்டு வருவதற்கு, அந்த முறைகேட்டையும் வெளியில் கொண்டு வர உதவும் அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவருடைய பேரன் துரை தயாநிதியை அவர் மறைச்சி வச்சிருக்கிறதுலேருந்து விடுவிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிட்டோம். முதல்ல அந்த விசாரணை முடிக்கிட்டோம். இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணி இருக்க ஒரு குற்றவாளியை, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி மத்திய அமைச்சராக அவருடைய மகன் இருக்கார். அவருடைய மகனை இன்றைக்கி இந்த இது நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மறுத்ததுக்கு பிறகு ஒரு நியாயமான அரசியல்வாதியாக இருந்தால் இவங்க போய் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிருக்கணும், அல்லது நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகிருக்கணும். எதுவுமே செய்யாமல் சட்டத்துக்கு சவால் விட்டுட்டு அவங்கள மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. அதுவே முதல்ல இவங்க சட்டத்தில் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றது. இன்றைக்கி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை தராரு. அந்த அறிக்கை அடிப்படையில் இன்றைக்கி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்க சட்டப்படி இந்த தவறுகள் நடந்ததுன்றது உண்மைன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இவங்க ஆட்சி காலத்தில் தவறு நடந்திருக்கிறது உண்மை. இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க ஆட்சி அதிகாரங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவருடைய மகன் பேரில் கிரானைட் கோவரி எடுக்கிறாரு, செம்மண் கொள்ளடிக்கிறாரு. 20 அடி வெட்ட வேண்டியது 60, 70 அடி 80 அடி தோண்டி இன்னும் கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக முழுக்க இவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளடிச்சிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த நடவடிக்கை எடுத்தால் அதை திசை திருப்புறதுக்காக சிபிஐ நடவடிக்கை தேவை, மற்ற நடவடிக்கை தேவைன்றதெல்லாம் இந்த நடவடிக்கையை எப்படியாவது முடக்கணும் அல்லது இந்த திசை திருப்பணும்.
இவங்க செஞ்ச தவறுகள்ல இருந்து மக்கள் கவனம் போகக்கூடாது, அதுக்காக வேற ஏதாவது திசை திருப்புவதற்காக பேசுகின்றார் அப்படிங்கிற. ராமலிங்கம், நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக தமிழகத்திலே இல்லை, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், எதிர்க்கட்சியின் மீதான எந்த ஊழல் புகார் வந்தாலும் அதை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று எல்லா பெரிய வழக்குகளிலும், இது போன்ற கலவரங்கள் தொடர்பான வழக்குகள் எல்லாவற்றிலும் சொல்லக்கூடியது ஒரு வாடிக்கை தான். ஆனால் இன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருப்பதை அதிமுக மிக கடுமையாக விமர்சிக்கின்றது. இதை திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சி என்று சொல்லக்கூடிய இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதற்கு முன்னதாக சில கேள்விகள் இயல்பாகவே இந்த கிரானைட் கொள்ளை தொடர்பாக எழுகிறது. இந்த அறிக்கையை கொடுத்தவர் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த மரியாதைக்குரிய கலெக்டர் சகாயம் அவர்கள். ஆனால் அவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பிலிருந்து வேறு பணிக்கு மாற்றப்பட்டார். இப்பொழுது இந்த கிரானைட் கொள்ளையை தொடர்ந்து பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. அதில் ஒருவர் மதிவாணன் என்கிற முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர். அண்மையில் நடந்த அதிகாரிகள் மாற்றத்தின் பொழுது அவர் தொழில்துறை இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரானைட்டும் இந்த கனிம வளத்துறையும் உள்ளே வரக்கூடிய தொழில்துறையினுடைய இணைச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பின்னணியில் கிரானைட் கொள்ளை என்பது ஒரு ஆட்சியோடு மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. அது நீண்ட நெடுங்காலமாகவே திடீரென்று ஒரே நாளில் அடிக்கப்பட்ட கொள்ளை அல்ல. அது நெடுங்காலமாக நடந்து வருகிறது. அப்பொழுது திமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கிறது, அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கிறது. இப்பொழுது அந்த விசாரணை இன்னும் முடிந்துவிடவில்லை, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஓரளவு விசாரணை சரியான திசையில் செல்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் நீதிமன்றம் அப்பொழுது தமிழக அரசு என்ன சொன்னதென்றால், விசாரணை சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது, எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. இப்பொழுது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறது. பொதுவாகவே ஒரு சிபிஐ ஒரு விஷயத்தில் தலையிடுகிறது என்பதாலே அது ஒரு நேர்மையாக விசாரணை என்று கொள்வதற்கில்லை. சிபிஐ தலையிட்டு பல்வேறு, உதாரணமாக மாயாவதிக்கு எதிராக சிபிஐ விசாரணை நடக்கும், காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படும், அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்படும். முலாயம் சிங் எதற்காக ஒரு வழக்கு நடைபெறும். சிபிஐயும் கூட மத்திய அரசினுடைய கைகளில் இருக்கிற ஒரு கருவிதான். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறத தவிர இந்த சிபிஐ விசாரணை மட்டுமே இந்த ஒட்டுமொத்த கொள்ளையை கொண்டு வந்து நான் நம்பவில்லை. ஒருவேளை மத்திய அரசிலே கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் கூட காங்கிரஸை வைத்து இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் கூட திமுக கேட்டிருக்கின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம். வணக்கம் சார். இணைப்புக்கு வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சார் அருப்புக்கோட்டை தாலுகாங்க சார், ஆண்டிப்பட்டி கிராமங்க சார். உங்க பேரு? சர்க்கரை ராஜாங்க சார். சர்க்கரை ராஜா, சொல்லுங்க உங்க கருத்துக்களை. சார், இன்னைக்கு கலைஞர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருங்கிறத பார்த்தேங்க டிவில. சொல்லுங்க. வேகமா தொலைக்காட்சி பார்க்காம வேகமா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சர்க்கரை ராஜா. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை சார், அந்நிய முதலீடு இந்த சில வாதங்கள்லாம் போட்டு இருக்கும்போது அந்நிய முதலீடுனா இன்னும் 40 வருஷம் கழிச்சு எங்களுடைய குழந்தை சுதந்திரத்துக்கு கண்டிப்பா போராட ஒரு காலகட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோம். இதுதான் உண்மை. இப்ப தமிழருக்காண்டி போராடுறேன்னு சொல்ல கலைஞர் அன்னைக்கு நான் வாபஸ் வாங்குறேன்னு அன்னைக்கு எங்களை மக்களை பூரா ஏமாத்தினாரு. அதே சமயத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க காங்கிரஸ் மதவாத கட்சி இவங்களே ஒரு முத்திரையை தான் குத்துறாங்க ஒழிச்சு மக்களை ஏமாத்தத்தான் செய்யறாங்க. அதனால இனி வரப்போறதுல எல்லாருமே நாங்க விழிப்புணர்வா இருக்குங்கிறத கண்டிப்பா தெரிவிக்கிறோம். நன்றி சர்க்கராஜா, உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. மற்றும் ஒரு நேயர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. தொலைக்காட்சியை பார்க்காம வேகமா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், திருச்செங்கோடுல இருந்து குமரவேல் பேசுறேங்க. திருச்செங்கோடு குமரவேல், சொல்லுங்க உங்க கருத்துக்களை. சார், இன்னைக்கு கால் போட்டோன்னே டிவில லைன் கிடைச்சா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சொல்லுங்க. நன்றிங்க சார். சார், இவங்க இந்த பூச்சாண்டி எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. காங்கிரஸோட மதவாத காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதே கனிமொழி மேல இருக்கிற சிபிஐ கேஸ்க்காக தான். 5 வருஷமா ஓரடிச்சு ஓலையில போட்டாங்க. இப்ப 30 தண்ணி குடிக்கிறான். அதே மாதிரி வாஜ்பாய் கவர்ல 5 வருஷம் பதவி அனுபவிச்சாங்க. உங்களுக்கு மதவாதம் வந்துருச்சு. இப்பொழுது திடீரென்று ஏன் பாஜகவோடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்க. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. சொல்லுங்க, இப்ப இந்த கூட்டணி தொடர்பான நேருடைய கருத்தையோடு இணைத்து உங்கள் பார்வை. அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறதுனால சிபிஐ மத்திய கூட்டணி அரசு இருக்கிறதுனால கேட்கிறாங்கன்ற கேள்வி நீங்க கேட்டீங்க. அதுவும் ஓரளவுக்கு உண்மை. ஆனா எப்பவுமே சிபிஐ எந்த கேஸையும் ஒரு முறையா விவாதம் வழக்கு நடத்தி ஒரு முடிவுக்கு தண்டனை பெற்று தந்ததா பெரும்பகுதி இல்லை. பெரும்பாலான கேஸ்கள், உதாரணத்துக்கு 1974 அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மேலே அப்போ போட்ட சர்க்கரை பேர ஊழல், பூச்சி மருந்து தெளிப்பு ஊழல் 2 வழக்கும் சிபிஐ போட்ட வழக்கு.
2 வழக்குலையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. வழக்கு நடந்தது. அதில் சாந்தி பூஷன் வந்து கருணாநிதிக்காக ஆஜரானார். அந்த வழக்கு நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி ஆட்சி அமைக்க வந்து ஜனதா ஆட்சி இவங்க தான் உருவாக்குனாங்களோ அது இவர் வழக்கு நடத்தின சாந்தி பூஷன் அவரே மந்திரியானார், சட்ட அமைச்சராகி. அந்த வழக்கு வந்து ட்ரையலுக்கு வர சொல்ல அவர் இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு கேட்டார். அப்போ முதலமைச்சராக இருந்த இவர் பதவி இழந்ததுக்கு பிறகு அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி தன்னுடைய ஜனதா கட்சி ஆட்சியில் கேட்டதுப்போ அப்போ இருந்த சட்ட அமைச்சர் அந்த சாந்தி பூஷன் சொன்னார், இந்த வழக்கை நான் வழக்கறிஞர் முறையில் இந்த வழக்கை வாதம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அந்த வழக்கில் உண்மை இருக்குது, நான் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவன்ற முறையில் அந்த வழக்கில் உண்மை இருக்குது, அந்த வழக்கு வந்து பொய்யான வழக்கு இல்லை, அரசியல் காரணங்களுக்காக போட்ட வழக்கு இல்லை, அதனால் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு பாதலுக்கு ஒரு நீதி, பரோடா டைனாமிக் வழக்கில் வந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி, இந்த பாவி கருணாநிதிக்கு ஒரு நீதியான்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பிறகு தொடர்ந்து மொராஜி தேசாய் கிட்ட முறையிட்டாங்க, அவரும் அதை ஏற்றுக்கல. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் நாராயணன் கடிதம் வாங்கி கொடுத்தாங்க, அப்பவும் ஏற்றுக்கல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு எல்லாம் பிறகு வேற வழியே இல்லாமல் எந்த இந்திரா காந்தி இவங்களை பதவி விட்டு விலக்கினாங்க, இவங்களை ஆட்சியை கலைச்சாங்க சொன்னாங்களோ அவங்களோட சேர்ந்து 1980 109 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்து 109 சீட்டை இவர் வச்சுக்கிட்டு நின்று போட்டியிட்டு ஜெயிச்சு அதுக்கு பிறகு இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்து அந்த கேஸை நடத்தல, கேஸை சந்திக்கல. கடந்த கால வரலாறுகள் வாபஸ் வாங்கப்பட்டது. ஆக வந்து சிபிஐ கேஸ் போட்டா அது வந்து கொஞ்ச நாள் இழுத்து வச்சு வாபஸ் வாங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால சிபிஐ கேட்கின்றார் அப்படிங்கிறீங்க. ராமலிங்கம் சொல்லுங்க, மதவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லோரும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு அதனால் தான் நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கின்றோம். இடதுசாரிகள் கூட பல்வேறு சமயங்களில் காங்கிரஸை ஆதரிப்பதற்காக சொல்லப்பட்ட காரணங்களில் இன்று இந்த மதவாதம் அப்படிங்கிறது. இன்றைக்கு பேசிய நேரு அதைத்தான் சொன்னார். ஏற்கனவே மதவாத சக்திகளோடு இவர்கள் கூட்டணி வைத்தவர்கள் தானே, இப்பொழுது என்ன புதிதாக இருக்கின்றது என்ற இந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இன்றைக்கு கூட பாஜகவினுடைய தலைவர் அத்வானி பேசியிருக்கிறார், எப்படி சமூகத்தில் தீண்டாமை சரியில்லையோ அதுபோல் அரசியலிலும் தீண்டாமை கூடாது என்று. ஏன் அதை சொல்கிறார் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அதிமுக திமுக 2 கட்சிகளுமே கடந்த காலத்தில் பாஜகவினுடைய கூட்டணி அமைச்சரவையில் அங்கம் வகித்திருக்கின்றன. அடிப்படையான திராவிட கட்சிகளுக்கும் அந்த பாஜகவினுடைய கொள்கைகளுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. பெரியார் அண்ணா வழிவந்த திராவிட இயக்கங்களுக்கும் அது கோல்வால்கர் ஹெட்கேவர் வெளிவந்த பாஜகவிற்கும் அடிப்படையிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ரெண்டாவது, இப்பொழுது ஒன்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றும் இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கவில்லை. அப்பொழுதுதான் பாஜகவோடு சேர்கிறது மதவாத அபாயம் வந்து விடுமா வராதா என்பதே கேள்வி. எனவே முலாயம் சிங் யாதவ் கூட இதே வாதத்தை தான் முன்வைத்தார். முதல் நாள் அவர் பந்தில் அழைப்பு விடுக்கிறார், அடுத்த நாள் அரசை ஆதரிப்பேன் என்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற பதில் என்னவாக இருக்கிறது என்றால், மதவாத சக்திகளை தடுப்பதற்காக நாங்கள் மத்திய அரசை ஆதரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது ஒன்றும் அர்த்தம் பெரிய சத்து இருப்பதாக தெரியவில்லை. தொடர்ந்து காங்கிரஸை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரணத்தை தேடுகிற பொழுது இப்படி ஒரு காரணத்தை அவர்கள் கண்டுபிடிக்க முடியும் என்பதை தவிர, இப்பொழுது காங்கிரஸோடு சேர்ந்து காங்கிரஸை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அவர்களுடைய பல்வேறு ஆட்சியில் இப்போ கூட திமுக புதிய அமைச்சரவைகள் கேட்காது என்று சொல்கிறார்கள். நாராயணசாமி இதற்காக வந்ததாக சொல்கிறார்கள், அது நமக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து காங்கிரஸை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு ஏதோ ஒரு வழியில் இருக்கிறது. அதற்கு அவர் சொன்னது போல வழக்குகள் கூட ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அதற்கு ஆனால் நிச்சயமாக இப்பொழுது காங்கிரஸோடு திமுக இருப்பதற்கு மதவாத சக்திகளை நாங்கள் தள்ளி வைப்பதுதான் காரணம் என்பதில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருக்காது, வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சொன்னீர்கள் இடதுசாரி கட்சிகள் கூட இதே வாதத்தை முன்வைக்கிறார்கள் என்று. ஆனால் ஒருபோதும் இடதுசாரி கட்சிகள் காங்கிரசினுடைய அமைச்சரவையில் பங்கேற்றதில்லை. இந்த வாதத்தை முன்வைத்து காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இடதுசாரி கட்சியில் இருந்ததில்லை. வெளியில் இருந்துதான் ஆதரவு இருந்தார்கள் அப்படிங்கிறீங்க. இல்லை, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது இந்த மின்வெட்டிற்காக தமிழகம் தழுவிய அளவிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு மனித சங்கிலி போராட்டம். மதவாதம் சம்பந்தமாக ஒரு சொல்லியிருக்கேன். அதாவது தோழர் சொன்னார், மதவாதம் வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து 2 கட்சிகளுமே மாறி மாறி கூட்டணி அமைச்சாங்கன்ற சொன்னார். எந்த கூட்டணியுமே பொதுவாகவே 1967 இதே சிபிஎம்மும் அப்போது வந்து முதலாளித்துவ கட்சி சொல்லப்பட்ட சுதந்திரா கட்சி ராஜாஜியும் அண்ணாவோட கூட்டணி சேர்ந்து 67 முதல் கூட்டணியே அமைஞ்சுது. ஆக கூட்டணி என்பது வந்து பொதுவாகவே எந்த கொள்கை அப்படி பார்த்தா வந்து இடதுசாரிகள் யாரோடையுமே சேர முடியாது, எந்த காலத்திலையும் சேர முடியாது. அதிமுக கூட சேர முடியாது, அதிமுக இன்னொரு கட்சியோட சேர முடியாது. ஆக எல்லாருக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு தேர்தல் சமரசத்துக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து அதிமுக வந்து தேர்தல் காலங்களில் கூட்டணி அமைச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து திமுக வந்து மதவாதத்தை எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்குன்னு சொல்கிறது போலி. ஏன்னா பாபரி மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு அதனுடைய தாக்கம் இருந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அமைச்சரவையில் பங்கு பெற்று
இத்தனைக்கும் ஒரு 2 வருஷம் முரசொலி மாறன் இயங்க முடியாத நிலையில இந்த நாட்டுக்கு வெளியே இருந்த நேரத்தில் அவரை வச்சுக்கிட்டு கடைசி நுனி வரைக்கும் அந்த ஆட்சியில சுகத்தை அனுபவிச்சவங்க. அதற்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதிமுகவும் கூட அதிமுக கூட்டணி வச்சதை பத்தி நான் வாதத்துக்கே வரலையே. கூட்டணி நாங்க கூட்டணி வச்சதை நாங்க ஏத்துக்கிறோம். அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அது அரசியல் சூழ்நிலைகள் சில காரணங்களுக்காக இவங்க வரக்கூடாதுன்றதுக்காக இன்னொருத்தரோட சேர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. மதவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மதவாதம்ன்றது அவங்க செயல் அவங்க கொள்கை எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஆட்சியில மதவாதத்துக்காக ஏதாவது அவங்க திட்டங்கள் போட்டாலோ அல்லது சட்டங்கள் போட்டாலோ அதை தடுக்கிறதுல நாங்க முன்னணியில் இருந்திருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான மிகப்பெரிய அளவிலே பிரச்சனை இருளில் மூழ்கி கொண்டிருக்கின்றது தமிழகம். இந்த ஒரு சூழலில் 14 மணி நேரம் வரை நிலவக்கூடிய மின்வெட்டிற்கு எதிராக ஒரு மனித சங்கிலி போராட்டம், தமிழகம் தழுவிய ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் வரக்கூடிய 5ஆம் தேதி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் கருணாநிதி. மின்வெட்டிற்கு எதிராக அவர் நடத்த இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது மாநில அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துமா? அதாவதுங்க, அந்த தீர்மானத்தை நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா அந்த இன்னைக்கு செயற்குழு கூட்டுறதுக்குடைய சிறப்பு செயற்குழு கூட்டுறதுடைய அறிக்கையை பார்த்தாவே தெரியும் எந்த நோக்கத்துக்காக கூட்டினாங்கன்றதை அவங்கள அறியாமலே வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் என்னன்னா, திமுக மேலே அதனுடைய தலைவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கிலிருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக போராடுறதை பற்றி ஆலோசனை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நோக்கம். அதனுடைய இப்போது ஒரு சாதாரணமாக திமுக செயற்குழு இன்னைக்கு கூடுது. நேற்று கருணாநிதி ஒரு கேள்வி கேட்குறாரு. அவரே பத்திரிகைகளுக்கு ஒரு கேள்வி கேட்டு அவரே ஒரு பதிலையும் அதுலேயே கேள்வி பதில் அனுப்புகிறாரு. அந்த கேள்வியில் அவர் என்ன கேட்குறாரு, மந்திரி சபையில் பங்கேற்பாங்களான்றத ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு இவர் கேட்ட கேள்விக்கு இவரே பதில் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இடம்பெற மாட்டோம், எந்த சூழ்நிலையும் யாரும் பங்கேற்க மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆக செயற்குழு கூட்டத்தினுடைய நோக்கமே ஒரு கட்சியினுடைய செயற்குழு முடிவெடுக்க வேண்டியது இவர் சொன்னார். அதை தாண்டி ஏன் இதை சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ அதுக்கப்புறம் செயற்குழுன்றது இன்னைக்கு திமுக அதனுடைய தலைவர்கள் குற்றங்கள்ல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சட்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறாங்க. அதுல அவங்களை விடுவிக்கிறதுக்கு மாநில அரசாங்கத்தை பயமுறுத்துறதுக்கு நாங்க போராடுவோம், பூச்சாண்டி காட்டுறதுக்காக பண்ணது. இதுல திமுக இன்னைக்கு செயற்குழுவை கூட்டி இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் தீர்மானம் போட்டோம், இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு தீர்மானம் போட்டோம். ஆனா மின்வெட்டு தீர்மானத்தில் அதை கொண்டு வராங்க. கடைசியா திமுகவின் மீது வழக்கு போடுறாங்க. திமுக இதுக்கு முன்னால் ஒரு செயற்குழு கூட்டினாங்க. அது எது கூட்டினாங்க? அது வீரபாண்டி ஆறுமுகங்களை கேஸ் போட்டாங்கன்னு சொல்லி கூட்டினாங்க. இப்போ பொன்முடி மேலையும் துரை தயாநிதி. இந்த பார்வையை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கின்றது ராமலிங்கம்? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் அதிமுக இதே மின்வெட்டிற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தியது. இடதுசாரிகள் எல்லாம் கூட வீதிக்கு போராடிய காலம் உண்டு. அப்பொழுதும் கூட ஏதாவது இதே போன்ற வழக்குகளை திசை திருப்பதற்காகத்தான் நடைபெற்றது அந்த போராட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன்னா இப்போ வழக்குகளை திசை திருப்பதற்காகவும் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் தான் இந்த போராட்டங்கிற ஒரு வாதத்தை ஆவடிக்குமார் வைத்தார் என்று சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அதிமுக மின்வெட்டை எதிர்த்து போராடியதே. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம மத்தியிலே பொன்குமார் அவர்கள் இது பற்றிய தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து வாதத்தை தொடரலாம். நேர்களை காத்திருங்கள். சத்தியம் சாத்தியம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம்